மாண்புமிகு சீஃப் மினிஸ்டர் விஜய் சார் அவர்கள் திரையுலகத்திற்கு முதலாக வந்தார். கதாநாயகனாக, ஹீரோவாக நடித்து பல வெற்றி படங்களை தந்து புகழ் பெற்றார். அதன் பிறகு கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்து 2 வருடங்களில் வெற்றிகரமாக தேர்தலில் நின்று வெற்றி பெற்று தற்பொழுது முதலமைச்சராகி இருக்கிறார். இதை பார்த்து திரைப்படத்துறையினர், சினிமா உலகத்தில் இருக்கிறவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ நம்மளும் கட்சி ஆரம்பிச்சிருந்தா சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு இருக்கலாம் போல இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதான் உண்மை நிலவரம். என்னன்னா, யாருன்னா இந்த ராகவா லாரன்ஸ் அப்படின்ற ஒரு நடிகர் வந்து ரொம்ப வேதனைப்படுறாரு. ஐயோ என்னடா அது, கோட்டை விட்டுமே, நம்ம சிஎம் ஆகிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு போல இருக்கு. அவர் வந்து கரெக்டாக சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்ப கருத்துக்களை வெளியிடுகிறார். நான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா என்று உங்களுடைய கருத்தை சொல்லுவார். இவர் யாரோ கூட்டு மாதிரி. அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ஐயோ மக்கள் எல்லாம் வந்து எப்படி வேணாலும் இருப்பாங்க போல இருக்கு, நம்மள கூட சிஎம் ஆகிட்டு இருப்பாங்க போல இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப இதுவாக நினைக்கிறாங்க தமிழக மக்களை பற்றி. அதே மாதிரி குறைய ரஜினிகாந்த் சார் அவர்கள், அவருடைய வாழ்க்கை துணையார் திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்களும் ஐயோ என்னது, நம்ம வீட்டுக்கார வந்து கட்சியில் கட்சியை ஆரம்பிச்சிருந்தா சிஎம் ஆகிட்டு இருப்பாரு, கோட்டை விட்டுட்டுமே, ரொம்ப கவலைப்படுறாங்க. உடனே உடனே ஒரு இயக்கம், மக்கள் இயக்கம்னு ஏதோ ஒரு இயக்கம், பேர் கூட தெரியல, இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சாங்க. நிறைய தொண்டர்கள் சேர்ந்தாங்கன்னா உடனே ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இவர் தனுஷ் அவர்கள், ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. என்னடாது, நம்மளும் நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்குறோம், நம்மளும் வந்து சிஎம் ஆகிட்டு இருக்கலாம் போல இருக்கு, நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தா நம்மளும் பிடிச்சிட்டு இருக்கலாம் போல இருக்கு அப்படின்ட்டு ஆளாளுக்கு வந்து ரொம்ப வேதனைப்படுறாங்க. இதெல்லாம் நினைச்சா தமிழக மக்களை வந்து திரைப்படத்துறை எவ்வளவு கேவலமாக நினைக்கிறார்கள் அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. சினிமாவில் நினைச்சிட்டா, ஹீரோவை நடிச்சிட்டாங்கன்னா உண்மையாவே அவங்க ஹீரோ ஆகிட்ட மாதிரி அவங்களே நினைச்சுக்கினாங்க போல இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விட்டதால் எல்லாருமே முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஆசையில் இருக்கிறாங்க. நம்ம தமிழக மக்களை பற்றி எந்த அளவுக்கு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்றது எல்லாரும் மக்களே அவங்கவுங்க நினச்சிக்கணும்.